வணக்கம் விதி. ஆவடி அருந்ததிபுரம் பகுதியை சேர்ந்தவர் கோபிநாத். இவர் ஆவடி மாநகராட்சியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஆன்லைன் மூலம் ஆவடி ஜேபி எஸ்டேட் பகுதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு இருப்பதாக ஒப்பந்த ஊழியர்களுக்கு தகவல் வந்துள்ளது. அதனை அடுத்து கோபிநாத் தனது உடன் பணிபுரியும் 3 பேருடன் அங்கு சென்று பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை எடுக்கும் பணியில் இன்று மதியம் ஈடுபட்டுள்ளார். அப்போது திடீரென அந்த பாதாள சாக்கடையில் இருந்து வெளியான விஷவாயுவானது கோபிநாத் மீது பலவா தாக்கியதில் அவர் நுரையீரல் அதிக அளவில் பாதிப்படைந்து அவர் அங்கேயே மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த உடன் பணிபுரிந்த ஊழியர்கள் அவரை மேலே, அதாவது பாதாள சாக்கடையிலிருந்து மேலே சாலைக்கு தூக்கி வந்து அவரை எழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் மயக்க நிலையில் ஏற்பட்டதால் உடனடியாக அருகே உள்ள ஆவடி அரசு மருத்துவமனை தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் அவரை கோபிநாத்தை சோதித்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. மேலும் இச்சம்பவம் குறித்து ஆவடி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் இதே ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதமே திருமுல்லை வாயில் பகுதியில் சுரேஷ் என்பவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளார். அதாவது அவர் கழிவு நீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது அவருக்கு விஷவாயு தாக்கி அவர் உயிரிழந்துள்ளார். இதே போல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமும் ஓசிஎஃப் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் இருவர், தேவன் மோசஸ் என்ற இருவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளனர். ஆவடியில் தொடர்ந்து இந்த விஷவாயு தாக்கி ஊழியர்கள் உயிரிழந்து வருவது தொடர்கதையாகி வருகிறது. இது குறித்து இது சம்பந்தப்பட்ட வாரிய தலைவரும் அவ்வப்போது இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி பெற்று தந்தும் இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க ஆவடி மாநகராட்சிக்கு பல முறை அறிவுறுத்தியும் எச்சரித்தும் அதிகாரிகள் மெத்தன போக்கோடு செயல்பட்டு வருவதாகவே சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இதற்கு பிறகாவது இந்த விஷவாயு தாக்கி உயிரிழப்பு சம்பவம் குறையுமா என்ற கேள்வியையும் ஆவடி பகுதி பொதுமக்கள் எழுப்பியுள்ளனர்.